Hi friends, welcome to DreamNext channel. Placement seriesல நம்ம next பார்க்க போற டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படினா Electronics and Communication Engineering. So Electronics and Communication ECE படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க ட்ரீம் என்னவா இருக்கும்னா embedded related, VLSI or semiconductor related companies கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எய்மாக இருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு நம்ம இசிஇ படித்தாலும் ஐடி கம்பெனிக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம இசிஇக்கும் எக்கச்சக்கமான கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்குற ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு பிக்கஸ்ட் சிடிசியில் இசிஇ கோர் கம்பெனியை பிளேஸ்மெண்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற டைமில் கோர் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் அதுவும் இசிஇ டொமைன்லேயே எப்படி கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரூஃப்ஸ் வச்சுட்டு தான் பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஐடி பாம்பேயில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து பார்த்தா 430 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனதில் 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர் இன்ஜினியரிங்கில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அதுவும் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 23.5 LPA ஈக்குவலன் டு ஐடி செக்டார். நீங்கள் ஐடியில் எந்த அளவுக்கு ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அதே அளவுக்கான சேலரிஸ் இப்போ கோர் இன்ஜினியரிங்லேயும் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரூஃப். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இசிஇயோட கோர் கம்பெனிஸான டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், குவால்காம், இன்டெல், சாம்சங், போஷ், சிமன்ஸ், பெல், கேடன்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து இப்போ விகரஸாக ஹையரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸை. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிடிசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது எல்லாமே நம்ம போக போக வந்து பார்க்கலாம். ஸோ அது போக இன்னொரு சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-2025 பிளேஸ்மெண்ட்ஸில் கோர் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி டாப் லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன மாதிரியான நம்ம ரோட் மேப்பை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபைனல் இயரில் உங்கள் கையில் ஜாப் ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். ரோட் மேப்பை நம்ம வந்து இயர் வைஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், அதாவது வந்து ரைட் நவ் நீங்கள் தான் இந்த வீடியோவுக்கு ரொம்பவே ஆப்டான பர்சன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து இசிஇ கோர் அப்படிங்கிறது வி வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல். நம்ம வந்து ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்ட் த ஃபண்டமெண்டல். உங்களுக்கு தேவையான ஃபண்டமெண்டலில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேசிக்ஸான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சர்க்கியூட்ஸ், சிக்னல்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இசிஇ ஸ்டூடெண்ட் C++ இல்லைன்னா பைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ரொம்ப வெல்வெஸ்டாக இருக்கணும். அது உங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் லினக்ஸ் ஆர் ஜிட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லினக்ஸில் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் எம்பெடட்குள்ளே போகிறப்ப அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தென் இது கூட நீங்கள் மினிமம் ஒரு 2 மினி ப்ராஜெக்ட்ஸாவது பண்ணியிருக்கணும். சேம் நீங்கள் வந்து கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து ஆம்பிளிஃபையர்ஸ், எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு எது சுலபமாக உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போகும். அது கூடவே நீங்கள் புதுசாக மேக்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், M1 M2லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா உங்களோட சிஜிபிஏவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் 8.5க்கு மேலே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் டாப் கோர் கம்பெனிஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா த்ரூ அவுட் 75%, 10th 12th அண்ட் யூஜி இதில் எல்லாமே 75% இருக்கணும் அப்படின்னு டாப் கோர் கம்பெனிஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இனிஷியல் லெவல்லே வந்து லாட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து சிஜிபிஏலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து அந்த சிஜிபி லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ வாண்ட் டு டூ சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ட்ராக் செட் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் இயர். நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இசிக்குன்னு நிறைய டொமைன்ஸ் இருக்குது. VLSI, செமிகண்டக்டர்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், IoT
அதே மாதிரி சிக்னல் ப்ராசஸிங், எய்தர் ஒயர்லெஸ் ஆர் ஒயர்டு, அதே மாதிரி பிசிபி அண்ட் ஹார்ட்வேர் டெஸ்டிங். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான டொமைன்ஸ் இருக்குது. இதில் எனி ஒன் டொமைன், உங்களுக்குன்னு ஆப்டான டொமைன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டொமைன் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற டொமைன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ VLSI சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிலாக் டூல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். எனி டூல், வெரிலாக்காக இருக்கலாம்னா மோல்சிம்மாக இருக்கலாம், கேடன்ஸ், எனி பேசிக் டூலை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே எம்பரர் சிஸ்டம்னா ARM கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், STM32, RTOS, இது மாதிரி நீங்கள் எதை வேணுனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா PCPயில் வந்து பார்த்தீங்கன்னா KitKat இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் நீங்கள் என்ன டொமைனில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டான டூலில் டெப்த் நாலேஜை லேர்ன் பண்ண முடியலனாலும் பேசிக் டு இன்டர்மீடியட் லெவலாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும் இன் செகண்ட் இயர். ஸோ என்ன, நான் வந்து செகண்ட் இயர்லேயே எவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் த பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஈவன் தோ நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்போம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்டர்ன்ஷிப், பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். பார்க்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போய் பாருங்கள். கூகுளில் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஸோ இது போக நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. தென் செகண்ட் இயரில் வரும்போது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் வந்து உங்கள் டொமைனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். அதை சேம் வைஸ் உங்கள் டொமைன் ரிலேட்டடாக எய்தர் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப், ரியல் உங்களோட கோர் டொமைனில் எந்த கம்பெனி இருக்கோ அதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும். அதுவும் ஒரு மேண்டட்ரி. இதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு ட்ராக் ஃபிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான டொமைன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ போக வேண்டியது அண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எங்கெல்லாம் உங்களால் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண முடியும், எத்தனை ப்ராஜெக்ட் உங்களால் பண்ண முடியும், எல்லாமே வந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் ஆகுது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் வந்து 2 ப்ராஜெக்ட் ஆகுது உங்கள் டொமைனில் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ஸோட கோடிங்ஸ் எல்லாமே வந்து ஜிட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். டெமோ வீடியோஸ், அந்த ப்ராஜெக்டோட டெமோ வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கணும். தென் கிளியர் இன்ஃபர்மேஷனை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் கோரில் வர பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அவங்க கேட்குறதே ஃபஸ்ட்டு உங்கள் ஹார்ட்வேருங்க, உங்களோட கோடிங் கொடுங்க, உங்களோட டெமோ மாடியூல் இருந்தால் காட்டுங்க, அப்படிங்கிறது தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் தேர்ட் இயர்லேயே ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டொமைன் பேஸ்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், வெரிலாக்காக இருக்கட்டும், எம்பரர் சி, சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இது மாதிரி உங்களோட டொமைனில் இருக்கிறதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கீனாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரியே வந்து இதே ஃப்ரேம்வொர்க் ரோல்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா DSA ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். DSA வந்து அதோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யாரெல்லாம்னா ஃப்ரேம்வேர் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. தென் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். ரெஸ்யூம் வந்து மோர் தென் 1 பேஜ் போகக்கூடாது, சிங்கிள் பேஜில் தான் இருக்கணும். ஸோ எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இன்றைக்கி வந்து மோரோவர் மில்லியன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது அந்த அளவுக்கு வந்து ஆன்லைனில் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்டான டெம்ப்ளேட்டை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை மட்டும் ரெஸ்யூமில் போடுங்க. வேறு எந்த கண்டென்ட்டையுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா இன்டர்வியூருமே அந்த ரெஸ்யூமில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியும், லைட்டாக தெரியும், அதனால் அந்த டாப்பிக்கை போட்டுவிட்டேன், நான் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் போட்டேன். ஸோ அப்படி போடாதீங்க. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ரெஸ்யூமில் போடுங்க. ரியல் கம்பெனிஸ், அதாவது ECE ஃபோக்கஸ் பண்ணி ECEயில் எந்த செக்டாரை எந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட காம்படிட்டர் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். இப்போ டெக்ஸ்டாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா VLSI ரிலேட்டட் டொமைனை அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க. குவால்காம் வந்து பார்த்தீங்கன்னா எம்படட், DSP, சிப் டிசைன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கீனாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டெல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் ரோல்ஸ்க்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாம்சங் R&D பார்த்தீங்கன்னா எம்படட் VLSI எடுக்கிறாங்க. பாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ் எம்படடுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சிமன்ஸ் வந்து ஆட்டோமேஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது போக எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாட் ஆஃப் PSU பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லையுமே நிறைய வேலை இருக்குது. லைக் பெல், ISRO, DRDO, இதுலாம் வந்து எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது போக கேடன்ஸ், சினாப்சிஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ECE ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாண்டட் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். முக்கியமாக நம்ம வந்து சேனலில் எதையுமே வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம சொல்கிறதுல ரியல் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, இந்த டேட்டா ரியல் டைம் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஜஸ்ட் இந்த வேர்டு கிடையாது, எல்லாமே ரியல் ப்ரூஃப்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் என்ஐடி கேலிக்கட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இருந்த அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ், கோர் பிளேஸ்மெண்ட்ஸோட ஆவரேஜ் சேலரி வந்து 8.7 இருந்துச்சு. இப்போ இருக்கிற கோர் பிளேஸ்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.8 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதையும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அது போக அவங்களோட கோர் பிளேஸ்மெண்ட்ஸில் ஹையஸ்ட் பேக்கேஜஸாக 43.2 LPA வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது போக நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 26.8 LPA ப்ளஸ் அவங்களுக்கு $10,000 ஈக்விட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸுமே உங்ககிட்ட நீங்கள் வெப்பில் இருக்குது, எடுத்து பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் வந்து 17 LPA கொடுக்குறாங்க. ஸ்னைடர் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 12 LPA கொடுத்துட்ருக்குறாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இசிஇயோட சேலரி ரேஞ்ச் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. 3 LPAலேருந்து 90 LPA வரைக்குமே இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்களுக்கு ஸ்கில்ஸ். நான் வந்து இசிஇ படிக்கிற எல்லாத்துக்குமே டாப் லெவல் கோர் கம்பெனிஸில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் எக்யூப்டு ஸ்டூடெண்ட்ஸ், வெல் டேலண்டட், எஜுகேட்டட், அதாவது அவங்க கோரில் ரொம்ப டீப் நாலேஜை யார் கெட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை அட்டைன் பண்ண முடியும். நம்ம கொடுத்துருந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன ஹையஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது போக நம்ம கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் எம்ஓஎஸ் வந்து செமிகண்டக்டர் ஓரியன்டாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குஜராத் செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1.4 crores வந்து செமிகண்டக்டர்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் நடந்தது 2025 கான்க்ளேவில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 2,655 crores செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எம்ஓயு கிடச்சிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். எம்படட் விஎல்எஸ்ஐ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹிடனா டெலிகாம் செக்டார்ஸ் வந்து டெலிகாம் செக்டார்ஸில் இன்ஜினியரிங் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டொமைனையும் வந்து நிறைய மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங்கில் வந்து இசிஇ படித்தா எதர் ஐடி இல்லைனா கோர், அதில் வந்து நம்ம ஐடியே மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. பட் ஐடியை விட கோரில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் அண்டு வைடாக இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கான க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆனுவலி 7% ஆகிருக்குது. இப்போ வரைக்கும் 3,45,000 ஓப்பனிங்ஸ் பொசிஷன்ஸ் பார்க்குறோம் ஓப்பன் ஆகிருக்குது. ஃபைனலி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இசிஇ டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி நமக்கு வந்து ப்ளூ கலர் ஜாப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லாட் ஆஃப் ஒயிட் கலர் ஜாப்ஸ் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட கெரியர் பார்த்தா கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தா. இன்னொன்று கோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் எடுத்த உடனே சேலரி ஓரியன்டாக நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கோரில் உங்களுக்கான இனிஷியல் பிளாட்ஃபார்ம் எங்கே கிடைச்சாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. அதை போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கங்க. 1 year உங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த சிஸ்டம்ஸ்குள்ளே வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆகும். தென் லேர்ன் பண்ண திங்ஸை வச்சு நெக்ஸ்ட் 1 year வந்து சம்திங் ஆஸ் அ இன்ஜினியராக ஒரு இனோவேட்டராக நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு திங்ஸை அச்சீவ் பண்ணிட்டீங்க அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு அப்படின்னா உங்களுக்கான பெரிய டோர் தன்னை போல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹையர் பொசிஷனை அட்டைன் பண்ண முடியும். ஸோ எவ்ரிதிங் வில் பி இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 1% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் இருப்பீங்களா இல்லை ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.